மீண்டும் ஒருமுறை பிஎன் டிராஃபிக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். காலையில் எல்லா முகத்திலையும் முகம் வந்தது, தூக்கமாக வடியுது. முடிஞ்ச அளவுக்கு பவுடர் போட்டால் கூட அந்த தூக்கம் போக மாட்டேங்குது. இருந்தாலும் சண்டே நல்லா ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா வந்திருக்கோம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். பிஎன் டிராஃபி 2025 Day 2 Match 1 between World 11 vs Dream 11க்கான போட்டி. டீம் ட்ரீம் 11 வந்த டாஸ் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வேர்ல்ட் 11 இருந்து 2 ஓப்பனிங் பேட்டர்ஸ் இளவரசன் என்கிற கோலி அண்ட் லோகி த யூனிவர்சல் பாஸ். ரெண்டு பேருமே டாப் கிளாஸ் பேட்டர்ஸ். டீம் வேர்ல்ட் 11க்காக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வராங்க. நல்ல கலராக இருக்குப்பா ட்ரெஸ், அவங்களுக்கு சூப்பர் கலராக இருக்கு. அண்ட் ஓவர் நம்பர் 1 போகிறதுக்காக தினேஷ், வெறுமன தினேஷ்னு சொல்றதுல டிஎன்பிஎல் தினேஷ் அப்படின்னு சொல்லலாம். முதல் பந்து சண்டேயோட ஃபர்ஸ்ட் பால் தினேஷ் கிட்ட இருந்து. அழகா கீப்பர் கேரி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல பாலா வந்திருக்கு. கீப்பர் ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு பாலா ரிசீவ் பண்றாரு டீம் ட்ரீம் 11க்காக விவேக். Again, the same delivery, the perfect on the lens, and the lens அழகா ஃபாலோ பண்றாரு தினேஷ் இந்த மார்னிங். Again, 3 in 3 good delivery in a row. So தினேஷ் நிறைய நல்ல டெலிவரிஸ் அண்ட் குட் லென்ஸ் பால்ஸ் எதிர்பார்க்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும் வித் ரெட் பால் அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் பாலை பொறுத்த வரலாம். ஸோ இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லா எடுத்துது நேற்று நாளில். அதே போல் பேட்டர்ஸும் நல்லா விளையாடுனாங்க விண்டுக்கு ஏற்ற மாதிரி. நேற்று நாளில் மேக்ஸிமம் ரன்ஸ் ஒரு 80 to 90 வரலாம் கூட போச்சு. ஃபர்ஸ்ட் ரன் வித் பேட்ஸ் இளவரசனுக்கு முதல் ரன் கிடைக்குது. அந்த டீம் வேர்ல்ட் 11க்கு முதல் ரன் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு, ஆனால் ஒரு நல்ல ஷாட்டோட வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரன் ஆன் த போர்ட் ஃபார் டீம் வேர்ல்ட் 11. லோக்கி ஆன் ஸ்ட்ரைக்கு வராங்க. தினேஷ் கிட்ட இருந்த அடுத்த பால் nicely bowled again. One more good delivery from Dinesh. Call for 2 இருக்கா அப்படின்னும் போது எஸ், ஆனா ஓட முடியாத ஒரு காலா மாறி இருக்கு. So only one. The 5 good delivery in a row from Dinesh. So another push shot is a day-oda முதல் மேக்ஸிமம். எஸ், இட்ஸ் பிகி. ஸோ 3 balls டாட் பால்ஸ் இருந்தது. கட்டாயமாக ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்தது இளவரசன் மேலே. அந்த ப்ரெஷருக்கு இந்த 6 ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருந்திருக்கும். நோ பால் சிக்னல் அப்படின்னும் போது 7 ரன் வந்திருக்கு. மொதல் 5 பால் டீம் ட்ரீம் 11க்கு அருமையாக போல் பண்ண தினேஷ். இந்த ஒரு பால் சின்ன மிஸ்டேக் பண்ணாரு, அது பெரிய ரன்ஸ் கொடுக்குது டீம் வேர்ல்ட் 11க்கு. 7 from 8. Just 1 ball away. Swing and miss, back to the line. The dot ball to end over, just 9 from 8. Good over for both teams, 9 no loss. தாயகம் திரும்பிய தஞ்சை மன்னன். Nice ball, just over the fingers. Over number 2 from Vijay. நல்ல ஆக்ஷனோட ஆரம்பிச்சிருக்கு. விஜய் உள்ள நகர்த்தி பொறி பறக்குங்க. அவுட்ஃபீல்டை பற்றி நேற்றுனால நிறைய பேசணும். ஃபீல்டர்ஸ்க்கு டஃபாக தான் இருக்கும், ஓடுறது கஷ்டமாக இருக்கும். பட் டைவ் அடிக்கிறது, கேட்ச் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்கும் இங்கே. நல்ல ஒரு கனெக்ஷன் இன்டு த கேப். பட் இங்கே பால் அதிகமாக ட்ராவல் ஆகாது. பவுண்டரிஸ் அப்படின்றது ஒரு ரேராக தான் இருக்கும். மேக்ஸிமம் ரன்ஸ் அப்படின்றது தான் இங்கே கிடைக்கக்கூடிய
சூப்பர் அவார்ட் பேட்டர்ஸ்க்கு. ட்ரை பண்ணி 4 ரன்ஸ் எடுக்கிறது வந்து இந்த கிரவுண்டில் பாசிபிளான விஷயமே இல்லை. ஹார்ட் ஹிட்டிங் கட்டாயமாக தேவைப்படும் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து. So only 6 to deal with maximums. The good connection, the Loki specials, the super time and maximum runs. So கடல் அலையில போய் வந்து இளைப்பாறும் அந்த பந்து. It's a good shot from Loki. The super time power அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டாரு. ஸோ டைம் அப்படின்றது தான் வந்து லோக்கி கிட்ட அதிகமாக பார்க்குற விஷயமா இருக்கும். ஸோ அந்த டைமிங்க்கு ஒரு பெரிய 6. சூப்பர் டைமில் 6 ரன் டீம் வேர்ல்டுக்கு. டாட் பால் அதிகமாக வந்து நல்லா ரீட் பண்ணி தான் பவுல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லைன் டார்கெட் பண்ணி போட்டிருக்காங்க. ரிவ்யூ எடுத்திருக்காங்க. ஓகே, நன்றி நடுவர் அவர்களே. ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் இருக்குது டீமுக்கு. அதை சக்சீட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ரிவ்யூவுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அம்பேஸ் கால் ரிவ்யூ ரீட்டைன் ஆகுது, பட் லீகல் பால். ஏன்னா வந்து அதே சமயம் வியூஸ் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் மறைச்சிருக்காரு, ஆன்லைன் போகிற மாதிரி இருக்கு. ரிவ்யூ ரீட்டைன் பட் லீகல் பால்ல வருது. ஆமாம், குட் கனெக்ஷன் மேலே போயிட்டு இருக்கு. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஹேண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஓடினாங்கன்னு நினைக்கிறேன் அந்த 2 ஃபீல்டர்ஸ். முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல் விக்கெட்டை கிளைம் பண்ணுறாங்க டீம் ட்ரீம் 11. கோலியோட விக்கெட்டை இங்கே லூஸ் பண்ணுறாங்க டீம் வேர்ல்ட் 11. லூஸ் த ஃபர்ஸ்ட். அடுத்த பேட்டராக உள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் மாஸ்டர் த பிளாஸ்டர் வினோத்தனா வர மாதிரி தெரியுது. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 18 லாஸ் ஆஃப் 1, 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். Over number 3. கைண்ட்லி ரிக்வெஸ்ட், இந்த பைக் பார்க் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மேட்ச் நடந்துருக்கு டியோ, அப்புறம் இந்த ஆக்டிவா, இந்த காரு இதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
குட் டெலிவரி சிவா கிட்ட இருந்து. ஓவர் நம்பர் 3 பவுலர் சேஞ்ச் இருக்குங்க. தேர்ட் பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க டீம் ட்ரீம் 11. சிவா இன்டு த ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 டெலிவரிஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அகைன்ஸ்ட் லோகி. A good shot from Loki. Distance clear ஆயிருக்கு அப்படின்னும் போது no straight to the man on long on. Long onல ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு ரத்னான். டீம் வேர்ல்ட் 11 செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. லோகி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் டீம் வேர்ல்ட் 11க்காக. ரியல் ஆங்கர் ஆஃப் வேர்ல்ட் 11 ஒரு விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. செகண்ட் விக்கெட் ஃபார் டீம் ட்ரீம் 11. சிவா கிளைம் த ஃபர்ஸ்ட். So overall 2 wicket for team Dream 11. The new batter Arun Reena. The first run. Yes, it's a quick single between the wickets. So two legendary cricketers. So நல்ல எக்ஸ்பீரியன்ஸான 2 cricketers விளையாடுறாங்க. வினோத் அண்ட் அருண் ரீனா. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். இட்ஸ் அ ரேர் காம்பினேஷன். The big turn. The white signal from the umpire. Thank you for the signal. The super pickup from the master. Master the blaster. உள்ள இருந்தாவே பட்டாசு. சூப்பர் ஷாட் ஃப்ரம் மாஸ்டர். 360 கிரிக்கெட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட்டர்ஸ். அவங்களோட லைஃப் டைமில் நிறைய ரன்ஸ் விளையாடி இருப்பாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண ரெண்டு பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. 3 overs completed. 28 loss of 2. Team World 11. நடுவில் விளம்பர மாதிரி வேகமாக வந்துட்டு போயிடும் ஸ்கோரு. நீங்கள் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் போயிட்டு மேட்சஸை லைவாக பார்க்கலாம். அதில் ஸ்கோர் கீழே வந்து கொட்டை வயசில் போட்டிருக்கோம். அதே போல் கிரிக்கெட் ஹவுஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கேமை வந்து எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். It's a very, very good shot from Arun Reena into the sea. You can't see. It's a big one from big man. The warm welcome. ஆஹா, கடல் அலையில தாங்க போய் எடுத்துட்டு வராங்க. அப்படியே மீன் நண்டு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. வாட் அ ஸ்ட்ரைக். மிஸ்டர் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவிஸ், அந்த மூவியில் வந்து நம்ம பாய்ஸ் நடிச்சிருக்காங்க. அதில் அருண் ரீனாவும் நடிச்சிருக்காரு, வினோத் சென்னை, அப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீம்மேட்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த மூவி வந்து வெரி சூன் இட் ஸ்க்ரீன்ஸ், இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து வரப்போகுது. சவுண்ட் நோ பால் சிக்னல், பட் விக்கெட்டுங்க கையில் எடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேன் இன் ஃபார்ம் ஒரு மிஸ் ஹிட் பண்றாரு, அது கேட்ச் ஆகும் மாறுது. பட் நோ பால் சிக்னல் ஃப்ரம் தி அம்பையர்ஸ். இஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. லக்கி மூமெண்ட் ஃபார் அருண் ரீனா. நைஸ்லி பவுல்ட் அவுட் சைட் ஆஃப் டைம்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 2 ரன் மட்டும் தான். இந்த விஷயம் தான் அதிகமாக வந்து இந்த கிரவுண்டில் கிடைக்கிறது. ஒன்று சிங்கிள், இன்னொன்று 6. கீழே ஆடு இல்லை மேலே ஆடு, முடிஞ்சிடுச்சு. Swing and miss. It's a big swing from Little Master.
வினோவ் அப்படின்ற ஒரு சிக்னல் பார்ட்னர் கிட்ட இருந்து வினோவ் விண்டு பக்கம் வந்து கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. பட் தினேஷோட லென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய ஷாட்ன்றது பால்ல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக் தினேஷ் கிட்ட இருந்து. வெளியே நெக்ஸ்ட் பாலே வந்து விக்கெட் பாலாக தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. பட் நோ பால் அப்படின்றதுனால அருண் ரீனாவும் சர்வே ஆயிருந்தார். அண்ட் லாஸ்ட் 2 ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 4 சரி 4th ஓவர். இதில் ஒரு நல்ல ஸ்கோர் போர்டில் மோர் தென் 9 runs per over தான் வந்திருக்கு. So one more time is a big swing, but no signal from the umpires. Is a good one from Dinesh. So 3-3, 3 dot ball in a row. A little bit pressure is on the batter now. And one more time pressure delivery. Umpire signal என்ன? No ball signal. Oh, batter வெளில போயிட்டாருங்க. So one more lucky moment for team World 11. 3 dot ball in a row. The way for wicket. அதுதான் நடந்தது. ஆனால் ஒரு சிக்னல் அம்பையர் கொடுத்த சிக்னல் தான் ஷாக்கிங் மூமெண்ட். ஸ்டெப்பிங் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் நோ பால் சிக்னல். ஒரு விக்கெட் சர்வைவ் ஆகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பால்ல. Shot is a good connection, but straight to the man. போன பால் வந்து கீப்பர் கேட்ச், இந்த முறை வந்து ஃபீல்டர் கேட்ச், அவ்வளோதான் வித்தியாசம். பட் இந்த பால் லீகல் பால் அப்படின்றதுனால விக்கெட். ஸோ நோ மூவ். லக் ஃபார் த லிட்டில் மாஸ்டர். 4 overs கம்ப்ளீட்டட். ஒரு சின்ன பிரேக் இருக்கும், ஆனால் வந்து விக்கெட் போனதால் நீங்கள் வேகமாக அப்படியே ஒன்றில் வந்துருங்க. அதுக்கு எதுக்கும் கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக வந்துருங்க. ஐ திங்க் சாமர் அபி நியூ பேட்டராக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. குயிக்காக வந்துருங்க. Score 37, loss of 3, end of 4. டைம் ஓவர். கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். Oh, what a shot from Arun Reena. Man in form. The devil formல இருக்காரு. So over number 5. சிவசங்கரனை அருமையா வெல்கம் பண்ணியிருக்காரு. வெரி குட் மார்னிங் டு ஆல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது VN Trophy 2025. டே 2 ஓட முதல் மேட்ச் ட்ரீம் 11 vs World 11.
It's a good swing, it's a big swing, but no connection. Not interested for the singles. The பெரிய ஷாட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற பிளேயர்ஸ். It's a legal ball. Yes, umpire convince ஆயிருக்காங்க. செகண்ட் லைன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு விக்கெட்ல. நல்லா ரீட் பண்ணி போல் பண்ணியிருக்காரு. After the big shot, Shiva against Arun Rina. One more swing and wicket எடுத்திருக்காங்க. Super comeback from Shiva. So 2 dot ball in a row and மூணாவது பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாட்கான அட்டெம்ப்ட் இருந்தது அருண் ரீனாங்கிருந்து. ரெண்டு நல்ல ஷாட் இருந்தது. He is looking so dangerous. ஆனால் இப்போ வந்து விக்கெட்டை கிளைம் பண்ணுறாங்க டீம் ட்ரீம் 11 வேர்ல்ட் 11 43 ரன்னுக்கு 3 அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். நியூ பேட்டர் சாமிநாதன் ஃபார் டீம் வேர்ல்ட் 11 டுடே அண்ட் ஒன் அண்ட் கேட்ச் அருமையாக எடுத்துருக்காரு விவேக். இது கான்ஃபிடண்டான ஒரு அட்டெம்ப்ட் அது. அப் டு த ஸ்டெம்ஸ் வந்தாங்க. இட்ஸ் பிளான் வாக் ஃபார் டீம் ட்ரீம் 11. காட் அ பிக் ஃபிஷ் அருண் ரீனா பேக் டு த டக் அவுட்ஸ். ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. Off the mark, straight away, first ball, first run. It's a late catch. It's a team Dream 11 ஷார்ப்பாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில். என்ன அப்படின்னா ஃபீல்டிங்கில் நல்ல ஒரு ஃபீல்டிங், அதுக்கு வந்து கேட்ச் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபீல்டிங்க்கு ரன் அவுட் கிடைக்கும். இப்போ கிடைச்சிருக்கிறது ரன் அவுட், அது முக்கியமான விக்கெட், சாமிநாதனோட விக்கெட். எஸ் நோ காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் நடந்தாங்க. ரன் அவுட் ஆயிருக்காங்க. லேட் கேட்ச் சாம் கிட்ட இருந்து அபிகிட்ட இருந்து. அண்ட் சாமிநாதன் அவரோட விக்கெட்டை வந்து வெளில போறாரு. அடுத்த பேட்டர் பேட்டிங் லைனப்புக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க வேர்ல்ட் 11 பொறுத்தவரையிலும். 7 to 8 விக்கெட்ஸ் உள்ள விளையாடுவாங்க. டாப் ஆர்டர் பேட்டர்ஸே இருப்பாங்க. நியூ பேட்டராக அஜய் என்கிற ஜடேஜா அப்படின்ற பேரை கேட்கும் போதே வந்து ஒரு மாதிரி மெய்சில் இருப்பா இருக்கு. 5 டெஸ்ட் மேட்ச் சீரியஸில் 4th இன்னிங்ஸில் விக்கெட்டே எடுக்கணும். நேற்று மட்டும் தான் விக்கெட் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில். அதே போல் வாஷிங்டன் சுந்தர் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. லாஸ்ட் 2 overs இங்கே இருக்கு. இவ்வளோ போர்டில் வந்த ஸ்கோர் 44. 5 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் 11. இது ஒரு நல்ல நம்பர். ஆனால் இந்த 2 ஓவரை எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து தான் டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க போகுது. விஜய் 6வது ஓவர் போடுறதுக்காக டீம் ட்ரீம் 11க்காக. ஒரு ஷார்ட் ரன் அப் அது மேனேஜ் பண்ணி போறாரு. லாங் ரன் அப்லேருந்து வந்து போடக்கூடிய ஒரு பவுலர். ஒயிட் சிக்னல், அப்பா முதல் முறையாக வந்து ஒயிட் சிக்னலை பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப டிசிப்ளினாக பவுல் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸ்.
Swing and miss. A good strike from Jadu, but straight to the man. Or short covers la poitru. Day. It's a big swing. But edge and taken wicket கொடுத்துருக்காங்க. ஏஜ் அண்ட் டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேடர் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட், இருந்தாலும் வந்து அம்பையர்ஸ் வந்து கான்ஃபிடண்டாக இருக்காங்க. என்னன்றதை பேசிட்டு அப்டேட் பண்ணுங்க. ஆனால் இதுக்கு ரிவ்யூ போகிற மாதிரி நம்மக்கிட்ட எந்த சிஸ்டமும் கிடையாது. பால் வந்து பேட்டை தாண்டினதுக்கப்புறம் பெருசாக டர்ன் ஆயிருக்கு, அது மட்டும் தான் தெரியுது ஸ்க்ரீனில். அம்பையர்ஸ் காலில் தான் வரும், ரிவ்யூ போக முடியாது. பால் பெருசாக டர்ன் ஆயிருக்கு. லைவ்ல இங்கே பார்க்குறோம், ஸ்க்ரீனில் பார்க்குறோம், பால் ரொம்ப பெருசாக டர்ன் ஆயிருக்கு, அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. So new batter Eba. Straight to the man. கேம் வந்து 5 ஓவர்ஸ் வரலுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 ஓவர்ஸ் வரலுமே வேர்ல்ட் லெவனுக்கு ஒரு நல்ல பொசிஷன் இருந்தது. பட் நவ் a good strike from Eba. இப்போ ட்ரீம் லெவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு விஜய் ராஜ். சிங்கிள் டு எண்ட் ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் 12 ரன் போல் பண்ணியிருக்காங்க, 2 விக்கெட் எடுத்திருக்காரு விஜய். ஸோ நல்ல ஸ்பெல் இது கட்டாயமாக சொல்லி ஆகணும். நல்ல ஒரு ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க டீம் ட்ரீம் லெவன். ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேலர்ஸ் கொஞ்சம் நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, விக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் நவ் ஸோ டீம் 47 லாஸ் ஆஃப் 6 அப்படின்றது தான் வேர்ல்ட் லெவனோட ஸ்கோர் அப்டேட். ஸோ ஆவரேஜாக செக் பண்ணால் ஒரு ஓவருக்கு 8 ரன் விளையாடி இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கோர். பட் இருந்தாலும் 60 ஆர் மோர் தென் 60 ஒரு நல்ல டோட்டலாக இருக்கும் இங்கே செகண்ட் ஹாஃபில் போல் பண்ணுறதுக்கு. 47 லாஸ் ஆஃப் 6 லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஈபா என்னமோ நடந்துருக்குங்க. ஒன் ஹேண்ட் கேட்சுங்க, அருமையான ஒரு கேட்ச் இது. சூப்பர் ஸ்ட்ரைக் ஈபா கிட்ட இருந்து. பெஸ்ட் ஆஃப் த டே புல்டாக்.
நல்ல ஒரு 1 கேட்ச் எடுத்திருக்காரு. 6 ரன்ஸ் அப்படின்றது கடைசி நேரத்தில் 99.9% வந்து 6 அப்படின்ற மாதிரி இருந்தது. அது 0.01% இருந்து 100% கேட்சா மாற்றி கொடுத்துருக்காரு. புல்டாக்ஸ் பெஸ்ட் இன்னைக்கு டேல வந்து சூப்பரான ஒரு கேட்ச் இது. டீம் வேர்ல்ட் 11 கட்டாயமா இதுக்காக வரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஷாட் இது ஈபாகிட்ட இருந்து. ஒரு 6 ரன்ன்றது ஈஸியாக கிடைக்காது இந்த கிரவுண்டில். நல்லா டைம் பண்ணணும், பர்ஃபெக்டாக போகணும். அந்த ஷாட்டில் எல்லாமே இருந்தது, நல்ல ஒரு எலிவேஷன் இருந்தது. பட் இதனால வந்து 6 அப்படின்றத புல்டாக் சேவ் பண்ணியிருக்காரு. சேவ் 6 ரன்ஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் மூலியமாக நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க டீம் ட்ரீம் 11. லெஃப்ட் ஹேண்டர் ஐ திங்க் ஒரு ஸ்விட்ச் ஹிட்ஸ் பைஸ் மூலிமா ஒரு ரன். நான் ஸ்ட்ரைக்கில் அபி வராரு. அபி மேலேயும் நிறைய ஹோப் இருக்கும் டீம் வேர்ல்ட் அவனுக்கு. நான் ரீசெண்ட் டேஸில் நல்லா விளையாடி இருக்காரு, நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. டீம் 48ல இருக்காங்க. நீட் 2 good hits to reach 60. 4 பால் பவுல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 4 பாலுமே ரொம்ப முக்கியமான பாலாக இருக்கும் இந்த 2 டீமுக்குமே. நோ பால் சிக்னல் மேலே போயிட்டு இருக்கு. இதுல ஒரு ரன் ஓடி இருக்காங்க. எப்படி வந்தாலுமே போனஸ் தான். 2வது ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 3 ரன்ஸ். குட் ட்ராக், வெரி வெரி குட் ட்ராக். இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். டீமுக்கு 2 ஹிட் தேவை, அது அபியால முடியும் அப்படின்றதான் சொல்லியிருந்தேன். ரீசெண்ட் டேஸ்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காது. ஹார்ட் ஹிட்டர் ஃபார் டீம் வேர்ல்ட் 11. ஸோ டீம் ரீச் 50. போன பாலே ரீச் ஆயிட்டாங்க. இந்த 6 50லேருந்து 60க்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், பிக் பிளாட்ஃபார்ம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்கி one more time, ball மேல பறக்குது. சேம் ரீஜன், சேம் ரிசல்ட், சேம் பிளேயர். 2க்கு 2. மொத்தத்தில் லாஸ்ட் 2 balls 15 ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. Now the game on. டீம் வேர்ல்ட் 11க்கு குயிக்கா 15 ரன் கிடைச்சிருக்கு. அபி ஒரு ஹேண்டியான ஒரு இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. யூஸ்ஃபுல்லான ஒரு இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காரு டீம் வேர்ல்ட் 11க்காக. டீம் ரீச் 63 லாஸ்ட் 2. பின்னாடி ஃபீல்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னும் போது கரெக்டான ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ரனுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. ஒரு பெரிய விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அபியோட விக்கெட் வைடோட நின்று இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் டபுளா கன்வெர்ட் பண்ணா இன்னும் பூஸ்ட் தான் அப்படின்னு நினைச்சாங்க. அபியோட விக்கெட். அடுத்த பேட்டர், இன்னும் பேட்டர்ஸ் இருப்பாங்க. அறுபத்தி 5 ரன், 8 விக்கெட். 8. It's a legal ball.
எஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்பா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. கடைசி பால்ல ரன் அவுட் ஆகாம ஒரு ரன்னோட போதும் அப்படின்னு நிறுத்திக்கினாங்க. பட் விளையாடின ஸ்கோர் போதும் அப்படின்னு நினைச்சலாம் விளையாடல. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்கோராகவே விளையாடி இருக்காங்க. மேக்ஸிமம் ரன்ஸ்க்கு ட்ரை பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரன்ஸும் போர்டில் வந்திருக்கு. ஒரு நல்ல பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் பவுலிங் டிஸ்பிளே ரெண்டு சைட்ல இருந்துமே நல்ல ஃபைட். ஓவரால் 66 லாஸ் ஆஃப் 8 அப்படின்றதா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்திருக்க ஸ்கோர். 67 from 42 டீம் ட்ரீம் 11க்கான வெற்றி இலக்கு. அப்பா எங்களுக்காக அதிவிரைவாக உணவு வாங்கி கொண்டு வந்த எங்களுக்கு அன்பு அண்ணன் மிஸ்டர் கூல், கேப்டன் கூல் அவருக்கு நன்றி. வடையோட சேர்த்து வாங்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
ப்ரோ நீ சாப்பிடு. ஒயிட் பால். தேங்க்யூ அம்பையர். Again a white ball. போட்ட shot. It's a one bounce boundary. ஒரே பால்ல 6 ரன்னுங்க. கிட்டத்தட்ட பவுண்டரிக்கு சமம், ஒரு மேக்ஸிமம்க்கு சமம். இது 2 வைடு ஒரு பவுண்டரி. Again a white call from the umpire. Thank you. ஒரு பந்துல 7 ரன். பிச்சு மட்டும் 30 yards இருக்குங்க. 22 கூட இல்லை, 26 கூட இல்லை, 30 yards இருக்கும். ஆஹா, ஷாட்டுங்க. ஹியூஜ் மேக்ஸிமம். ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. யாராச்சும் வர இங்கே கீழே. ஆஹா, ஓ, கைக்கு வந்த கேட்சை விட்டீங்கன்னா மேட்சையே விட்டுருவீங்க. சிங்கிள். Dot ball. Again a dot ball call from the, and batsman is taking a review. 1 minute. Review success and it's a white ball. மறந்துடாதண்ணா போட்டோ எடு. இல்லை நான் சொல்லிட்டேன், இல்லை பொறுப்பு, நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். 4 பால்ல 15 ரன்னுங்க.
இன்னும் 2 பால் இருக்கு. Wow, that's a great shot from the batsman. எப்படி ஓடி ஆடுமா? G2. அந்த பக்கம் போச்சுனாலே 2 ரன் ஓட தேவையில்ல. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். Third ball over. One was completed. Score 17 for no loss. ஸோ டீம் ட்ரீம் 11 ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. புல்டாக் 3 ball 11 runs, சந்தோஷ் 3 ball 2 runs. ஓவரால் போர்டில் வந்திருக்கிறது 17 no loss. ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் அப்பு. இன்னும் 6 ஓவருக்கு 50 ரன் ரவுண்டா. 6 overs 50. The white signal, so thank you for the signal. So one more time, போன பாலுக்கு இந்த பாலுக்கு பெரிய வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. So good connection. Bulldog special தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. சூப்பரான ஒரு கனெக்ஷன். தேர்ட் கனெக்ஷன் ஒரு நல்ல கனெக்ஷனாக வந்திருக்கு. 2 மேக்ஸிமம் ஒரு 4. ரொம்ப குயிக்காக 25 ரன்ஸை கொண்டு வந்திருக்காரு புல்டாக். 2 பேட்டரில் ஒரு பேட்டர் ஒரு இன்னிங்ஸை வந்து கம்ப்ளீட்டாக விளையாடினாங்க அப்படின்னா வெற்றிக்கு ட்ரீம் 11க்கு அதிகமாகவே கிடச்சிடும். 2 dangerous fellows. Nicely bowled. So comeback delivery அப்புகிட்ட இருந்து after the big shot. 25 runs ரொம்ப குயிக்காக ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னும் 34 பால்ல 41 ரன் தேவை அப்படின்ற ஒரு ரன்ஸா டீம் ட்ரீம் 11 விளையாட போற ரன்ஸ். நைஸ்லி பிளேட். நல்ல பால் முதல்ல, நல்ல ஒரு யார்க்கர், பர்ஃபெக்டான எக்ஸிகியூஷன் அப்புகிட்ட இருந்து. ஃபுல் டாஸ், மறுபடியும் பால் மேல கடல்ல, ஃபுல்லாவே கடலுக்கு நீந்த அனுப்பிட்டு இருக்காரு பந்த. மறுபடியும் ஒரு கனெக்ஷன், மறுபடியும் ஒரு 6. புல்டாக் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாங்க டீப்ல. ஐ திங்க் கோலி ஒரு காஸ்ட்லியான ஒரு கேட்ச், அது எல்லாருக்குமே தெரியும். So one more connection. Where is the ball? Into the gap and boundary. One bounce over the white line. The 4 runs. He is unstoppable. He is just unstoppable. He is on fire. Bulldog on fire. It's a legal ball. Umpire convince ஆயிருக்காங்க, ரிவ்யூ போயிருக்காங்க ஸ்ட்ரைட் அவே. கிடையாதா? ஓகே. ரிவ்யூ சிக்னல் கொடுத்துட்டாங்களா? அவர் கேட்டாரா?
ஒரு லுக் பார்த்துக்குங்க. ஓவர் சிக்னல் கொடுக்குறீங்களா நீங்கள்? Thirty balls, 30. Dot ball to end overs. 2 overs, 37 runs. Bulldogs. 8 பால்ல 27 ரன் ஆடி இருக்காரு, இன்க்ளூடிங் 3 பிக் ஷாட்ஸ், 2 பவுண்டரிஸ். இன்சைட் அவுட், நல்ல ஒரு ஷாட். 30க்கு 30 விளையாடணும். முதல் 2 ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விளையாடுற ரன்ஸை விளையாடிருக்காங்க. 25 ரன்ஸ் வந்து இன்னிங்ஸில் எக்ஸ்ட்ரா இருந்த ரன்ஸ். 42 பாலில் 67 அப்படின்னும் போது ஒரு 25 ரன் எக்ஸ்ட்ரா இருந்தது. இந்த 25 ரன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்லேயே எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. ஒரு ரன் பால் கேம், 29 from 29. கம்பேர்கிட்டேருந்து எந்த ஒரு சிக்னலும் இல்லை. ஒரு நல்ல ஒரு டெலிவரியாக தான் வந்திருக்கு சதீஷ் கிட்ட இருந்து. இந்த டீம் வேர்ல்ட் லெவனுக்கு பெரிய பிரேக் த்ரூ தேவைப்படுது. ஸோ 2-3 குயிக் விக்கெட்ஸ் மேலே தான் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல சான்ஸ் இந்த கேட்ச் எடுக்கிறதுக்கு. ஓ மை காட், செகண்ட் டைம் டிராப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் டைம் ஈபா done the greatest mistake. ஸோ செகண்ட் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. மேன் இன் ஃபார்ம் ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்க ஒரு விக்கெட்டை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. What a shot! This is 360 hit from Santosh. ஸோ இந்த பிளேயர் விளையாடும் போது எந்தெந்த இடத்துல 6 வரும்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியாது. எந்த இடம் வேணா வரும். 360ல எந்த ஒரு ரேஞ்சிலையும் வந்து 6 அடிக்கக்கூடிய ஒரு வீரர். ஸோ கீப்பர் தலைமையில கூட 6 அடிக்கக்கூடிய வீரர் அவர். நல்ல ஒரு பிக்அப் சந்தோஷ் கிட்ட இருந்து. மேக்ஸிமம் ரன்ஸ். ஒன் மோர் ஷாட் அண்ட் பிக் ரன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. டீம் ட்ரீம் 11 ஒரு கம்ஃபர்டான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டே இருக்காங்க. வின்னிங் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையானது இன்னும் சில ரன்கள் மட்டுமே. டீம் ரீச் 50. பார்ட்னர்ஷிப் 51 ரன் விளையாடிருக்காங்க 17 பால்ல. ஸோ இந்த டோர்னமெண்டோட ஒரு பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்னு கூட சொல்லலாம். 17க்கு 51 விளையாடிருக்காங்க சந்தோஷ் அண்ட் புல்டாக். Swing and miss, dot ball to end over. 3 big overs for team Dream 11. 51 no loss, end of 3. Over number 4 from Loki. Nothing in the hands. Require run rate under 5. Under 4 na சொல்லணும், கரெக்டா சொல்லணும் அப்படின்னா. கிரிக்கெட் இஸ் அ ஃபனி கேம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்த நல்லா சொல்றாங்க. The 14 runs away. It's a good shot. Very good shot. And distance clear ஆயிருக்கு. The Bulldog show கம்ப்ளீட்டா வந்து புல்டாக்கோட டாமினேஷனை பார்க்குறீங்க அகைன்ஸ்ட் வேர்ல்ட் 11. So 2 times survive. But hits எல்லாமே வந்து அவரோட ஃபேவரட் ஜோன்ல வந்துட்டு இருக்கு. One more hit from Bulldog.
Nicely bowled. So super comeback delivery from Loki. Shot again. But straight to the man on long on la போயிட்டு கையில விழுது. ஒரு நல்ல இன்னிங்ஸ்க்கு முடிவு கொண்டு வராரு லோகி. பட் இருந்தாலும் புல்டாக் ஷோஸ் சூப்பர் ஷோவாகவே இருந்திருக்கு டீம் ட்ரீம் 11க்காக. 35 runs from 13 deliveries. 14 ball 35. ஒரு நல்ல இன்னிங்ஸ் புல்டாக் கிட்ட இருந்து. நியூ பேட்டர் கிச்சா ஒரு யங்ஸ்டரை வந்து உள்ள அனுப்புறாங்க. The 4 overs completed, end of 4 overs 59, loss of 1. இந்த 8 ரன் விளையாட வேண்டியிருக்கு. அடுத்து விளையாடக்கூடிய டீம்ஸ் ரெடியா இருங்க. Swaminathan to Santosh. Nicely bowled. A very good shot from Swami. Swing and miss. But no ball signal. இந்த பால் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த சவுண்டை வந்து நாங்கள் போன பால் போடலான்னு சொல்லி ஆசையாக ட்ரை பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு ஷாட், பட் ரிசல்ட்ஸ் இல்லை. பால் உள்ளே நின்றுடுச்சு. மறுபடியும் ஒரு நோ பால் சிக்னல்ஸ். ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு கேட்ச் எடுக்கிறதுக்கு. ஒரு நல்ல ட்ரை அபிகிட்ட இருந்து. பீச் கிரிக்கெட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓடி வந்து விளையாடி கேட்ச் எடுக்கிறதுக்கு. இந்த ஃபீல்டர்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால் அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களோட எஃபோர்ட் போடுறாங்க. The winning shot. Yes, it's a winning shot from Santosh. Team Dream 11 ரொம்ப கம்ஃபர்ட்டாக இந்த கேமை வின் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் வேர்ல்ட் 11. 67 ரன்ஸ் வந்து டார்கெட்டாக இருந்தது. 4.5 ஓவர்ஸ்லேயே அதை ரீச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் டீம் ட்ரீம் 11 and man of the match award இந்த கேமில் புல்டாக் ஃப்ரம் டீம் ட்ரீம் 11 ஒரு எக்ஸலன்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அடுத்த மேட்ச்க்கு டீம் கொஞ்சம் உடனே